الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال أيضا إنما التوبة على الله للذين يعملون السوء بجهالة ثم يتوبون من قريب فأولئك يتوب الله عليهم صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. وقال صلى الله عليه وسلم أيضا من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. وقال أيضا التائب من الذنب كمن لا ذنب له أو كما قال صلى الله عليه وسلم. போல் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபௌ தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மோமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வஸியத் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஐஸுமா குன்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1444 ஆண்டின் ரமலானுடைய மாதத்தின் 3வது ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ரமலானுடைய காலத்தில் சரிபாதியை அடைந்திருக்கிறோம். சென்ற காலங்கள், சென்ற தினங்களிலே அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்த்த என்னென்ன அமல்களிலே ஈடுபட்டோம், இபாதத்துகளிலே எப்படி அதற்கு முன்னுரிமை கொடுத்து அதை மதித்து அதில் ஈடுபட்டோம், குர்ஆனுடைய திலாவத்திலே எந்த அளவு ஈடுபட்டோம், எத்தனை ரூபாய்களை அல்லாஹ்வுக்காக நல்வழிகளிலே செலவழித்தோம், என்னென்ன தவறுகளை தவிர்த்து தூய்மையாக வாழ்ந்தோம் என்று சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ரமலானை ஆரம்பித்தோம், 50% தினங்களை கழித்து விட்டோம். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை எந்த அளவு அடைந்திருக்கிறோம், அல்லாஹ்வுடைய அன்பை, அல்லாஹ்வுடைய அருளை, அந்த ரஹ்மத்துடைய பத்தை தாண்டினோம், அந்த ரஹ்மத்துக்கு தகுதியானவர்களாக மாறினோமா, மகஃபிரத்துடைய பத்தை அடைந்திருக்கிறோம், அதற்கான முன்னேற்பாடுகளை, தயாரிப்புகளை செய்திருக்கிறோமா, சற்று சிந்திப்போம். கண்ணியமானவர்களே, ரமலான் வருகிறது போகிறது, நம்முடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் எந்த முன்னேற்றமும் இல்லாவிட்டால் நம்மை விட நஷ்டவாளிகள் வேறு யாரும் இருக்க முடியாது. மிம்பருடைய 3 படிகளிலும் 3 விதமான துஆக்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த துஆவுக்கு நபி அவர்கள் பதில் சொன்னார்கள். அதில் ஒன்றுதான், ரமலானை ஒருவர் அடைந்தார், அந்த ரமலானின் மூலம் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை, பாவ மன்னிப்பை பெறாதவர், அவர் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாகட்டும், நாசமாகட்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய பத்துஆவுக்கு காரணமாக கூடிய ஒன்றுதான்
ரமலானிலும் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் பாவ மன்னிப்பை அடையாத கூட்டத்தினர்கள். எனவே அல்லாஹ் நம்ம அந்த கூட்டத்தை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. கண்ணியமானவர்களே, பொதுவாக ரமலான் நம்மிடம் பல விடயங்களை எதிர்பார்க்கிறது. இபாதத்திலே சில விடயங்களை நம்மிடம் எதிர்பார்க்கிறது. குர்ஆனுடைய நெருங்கிய தொடர்பை நம்மிடம் எதிர்பார்க்கிறது. அதே போன்று சதக்கா, தான தர்மங்கள், வாரி வழங்குதல், உபகாரங்கள் செய்தல், இதையும் ரமலான் நம்மிடம் எதிர்பார்க்கிறது. கண்ணியமானவர்களே, முதலாவதாக இபாதத், தொழுகை, ஃபர்தான தொழுகைகள், முன்பின் சுன்னத்துக்கள், ஏனைய நஃபிலான தொழுகைகள், குறிப்பாக இரவுடைய அந்த தராவீஹுடைய தொழுகை, 15 தினங்களும் பூர்த்தியாக தராவீஹ் தொழுகையில் ஈடுபட்டோமா? இதை வைத்து முடிவெடுக்கலாம், நாம் ரமலானை மதிக்கின்ற கூட்டமா அல்லது அவமதிக்கின்ற கூட்டமா, ரமலானை உபசரிக்கின்ற கூட்டமா அல்லது ரமலானை கௌரவப்படுத்துகின்ற கூட்டமா. கண்ணியமானவர்களே, அந்த தொழுகையுடைய சிறப்புகள் ஏராளம். அதில் ஒன்றுதான், யாரொருவர் இமாம் பூர்த்தியாக தொழுது முடித்து செல்லும் வரைக்கும் இமாமுடன் தொழுவாரோ, தராவி தொழுகை பூர்த்தியாக, இரவு வணக்கத்தை பூர்த்தியாக இமாம் தொழுது முடிக்கும் வரைக்கும் தொழுவாரோ, அவருக்கு கியாமு லைலா, அன்றைய இரவு பூராக நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும். எத்தனை இரவுகளுடைய நன்மைகளை தவறவிட்டோம். இதற்கு பிறகாவது, இன்றிலிருந்தாவது எஞ்சிய நாட்களை பயன்படுத்திக் கொள்வோம். அதே போன்று கண்ணியமானவர்களே, மனிதனை அல்லாஹ் படைத்ததே இபாதத்துக்குத்தான், அல்லாஹ்வுக்கு அடிமையாக அடிமைத்தனத்தை வெளிப்படுத்த. அதில் பிரதானமானதுதான் தொழுகை. தொழுகையிலே கண்ணியமானவர்களே, நாம் அல்லாஹ்வோடு உரையாடுகிறோம். சுஜூதில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருங்குகிறோம். அக்ரபு மா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி வ ஹுவ சாஜித். சுஜூதில் இருக்கும் பொழுதுதான் ஒரு அடியான் அல்லாஹ்விடம் மிகவும் நெருக்கமாக இருக்கின்ற அந்த தருணம். கண்ணியமான நிதானமாக தொழுவது, அமைதியாக தொழுவது, தக்பீர் கட்டியது முதல் சலாம் கொடுக்கும் வரை அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மலை தூறுவது போன்று நம்மீது தூறுகிறது. சலாம் கொடுத்து அடுத்த தொழுகை, அடுத்த ரக்காத்துகளை எதிர்பார்த்திருக்கின்ற நேரம் தொழுகையாளி என்று நன்மை எழுதப்படுகிறது. தொழுகையோடு சம்பந்தப்பட்ட அனைத்துமே பாக்கியங்கள், நன்மைகள். எனவே இபாதத்திலே முன்னுரிமை கொடுப்போம். நபியருடைய இபாதத் எப்படி இருந்தது, நம்முடைய இபாதத் எந்த கட்டத்தில் இருக்கிறது, எந்த தரத்தில் இருக்கிறது? கண்ணியமான நபியருடைய இபாதத், தொழுகையிலே சொர்க்கத்து காட்சிகளை கண்டார்கள். தொழுகையிலே ருக்கு சுஜூதிலே நபியவர்கள் அந்த உள்ளச்சத்தோடு அந்த திக்ருகளை, அந்த தஸ்பீஹ்களை, அந்த துதி வார்த்தைகளை மொழியும் பொழுது நபியுடைய நெஞ்சங்களில் இருந்து லஹு தவியுன் கதவியின் நஅல், தேனீக்களுடைய அந்த ரீங்கார சத்தம் வரும். லஹு அசீசுன் க அசீஸில் மிர்ஜல், நபியுடைய நெஞ்சிலிருந்து பானை கொதிக்கின்ற பொழுது, பானையிலே தண்ணீர்கள் நாங்கள் கொதிக்க வைக்கின்ற பொழுது வருகின்ற அந்த ஓசை நபியுடைய நெஞ்சால் வந்து கொண்டிருக்கும். உள்ளச்சம் உள்ள தொழுகை. தொழுகை கண்ணியமானே, மூமின்களுடைய தொழுகை அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் தொழுகையிலே ஹாஷிஊன், உள்ளச்சம் உள்ளவர்கள், பயபக்தியோடு தொழுவார்கள். எனவே தொழுகையிலே தொழுவது வலிமையாக தொழுவது போன்றல்ல, தொழுகையிலே முன்னேற்றம் வேண்டும், தொழுகையின் மூலம் சாதிக்க வேண்டும், என்னுடைய அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைய வேண்டும். தொழுகைக்கு பின்னால், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் துஆ இருக்கிறது, ஒவ்வொரு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆ இருக்கிறது. அல்லாஹ்விடம் விரும்பியதை கேளுங்கள் என்று நபியர்கள் சொல்லியிருக்கார்கள். எனவே துஆவை வேண்டுதலாக ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் சலாம் கொடுத்தால் துஆக்களை கேட்டு அல்லாஹ்விடமிருந்து அடைய வேண்டும். கண்ணியமானவர்களே, குர்ஆன் திலாவத், குர்ஆன் கண்ணியமானவர்களே நமக்கு பெருமைக்குரிய ஒரு சொத்து. நம்மை அல்லாஹ்விடம் நெருக்குகின்ற, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுத் தருகின்ற ஒரு சாதனம். குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம். என்னுடைய குர்ஆனுடைய தொடர்பு, ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு ஓதி இருந்தால் 15 ஜுஸுக்கள் ஓதி இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 2 ஜுஸுக்கள் ஓதி இருந்தால் நேற்றிரவோடு ஒரு குர்ஆன் முடித்திருக்க வேண்டும். எவ்வளவு ஓதி இருக்கிறோம்? எத்தனை ஜுஸுக்கள் ஓதி இருக்கிறோம்? என்னுடைய குர்ஆனை எந்த அளவு நாங்கள் மதிக்கிறோம்? உலகத்திலே எத்தனை புத்தகங்கள், எத்தனை விடயங்களை, எத்தனை வசனங்களை, வாசகங்களை, கட்டுரைகளை வாசித்து முடித்தாலும்
எத்தனை டிகிரிகள் வாங்கினாலும் குர்ஆனிலே தேர்ச்சி இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய பார்வையில் நாம் ஒரு இரண்டாம் தர முஸ்லிம்கள் தான். அல்லாஹ்விடத்திலே மதிப்புக்குரியவர்கள் அல்ல. எனவே குர்ஆனுடன் தொடர்பாகவும் எப்படி குர்ஆன் ஓத வேண்டும் சொன்ன நபி அவர்கள் அழுது கொண்டு குர்ஆன் ஓதுங்கள். குர்ஆன் ஓதும் பொழுது அழுங்கள். வாழ்க்கையிலே ஒரு ஆயத்தை அழுது கொண்டு ஓதி இருக்கிறோமா? கண் கலங்க ஓதி இருக்கிறோமா? ஒரு சூறாவை கண் கலங்க கண்ணீர் வடிய ஓதி இருக்கிறோமா? சரியான முறையில் குர்ஆன் ஓதவில்லை கண்ணியமானவர்களே. ஒரே ஆயத்தை ஒரு 2 ஆயத்துக்களை நபியர்கள் இரவு பூராக ஓதி அழுது கொண்டிருந்தார்கள். ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் மன்றாடிய ரப்பி இன்னகுன்ன அதுலன்ன கஸீரம் மினன் நாஸ் என்று வரக்கூடிய அந்த ஆயத். இன்னும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் மன்றாடிய இன் துஅஸிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம் என்ற இந்த குர்ஆன் வசனத்தை இரவு பூராக சுபஹ் வரைக்கும் ஓதினார்கள். ஒரே ஆயத்தை ஒரு 2 ஆயத்துக்களை இரவு பூராக ஓதினார்கள். கனிமணி இரவிலே கண் விழித்து குர்ஆன் ஓதுவதற்குத்தான் சிறப்புகள் அதிகம். அது தூங்கிய தஹஜ்ஜுத் நேரமாக இருக்கலாம், அல்லது தூக்கத்துக்கு முன்னால் இருக்கின்ற நேரமாக இருக்கலாம். தூக்கத்தை கொஞ்சம் தியாகம் செய்து குர்ஆன் ஓதுவதற்கு நேரம் கொடுக்க வேண்டும். ஏன் தெரியுமா? குர்ஆன் வாதாடும் பொழுது அல்லாஹ்விடம் அப்படித்தான் சொல்லும். குர்ஆன் சொல்லும், நான் இவரை மனஅத்துஹுன் நௌம பில்லைல், இரவிலே தூங்க விடாமல் இவரை விழித்து ஓத வைத்தேன், இவரை தூங்க விடாமல் தடுத்தேன், இவர் என்னை ஓதினார், தூக்கம் விழித்து ஓதினார். எனவே கண்ணியமான தூக்கம் விழித்து குர்ஆன் ஓதுவது தனியான ஒரு சிறப்பு, தனியான குர்ஆன் நமக்கு சிபாரிசு செய்வதற்கு காரணமான ஒரு அமல். எனவே இரவிலே குர்ஆன் அதிகமாக ஓதுகின்ற அந்த பழக்கத்தை கொண்டு வருவோம். கண்ணியமான குர்ஆன் பிறர் ஓதும் பொழுது செவிமடுக்க வேண்டும், கவனமாக கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கின்ற அமல்களில் குர்ஆனுடைய ஓசைக்கு காது கொடுத்து கிரகித்து கேட்பது ஒரு முக்கியமான அமல். குர்ஆன் ஓதப்படும் பொழுது பேசிக்கொண்டு சிரித்துக் கொண்டு கண்ணியமான வேறு பக்கங்கள் கவனம் செலுத்திக் கொண்டு கண்ணியமானே அப்படியான ஒழுக்கையினமாக நடந்து கொள்வது நம்முடைய துப்பாக்கியத்தை காரணமாகிவிடும். குர்ஆன் ஓதுவது பிறருக்கு ஹிதாயத், குர்ஆன் ஷிஃபா, குர்ஆன் அருள், குர்ஆன் பரக்கத், குர்ஆன் கவலைகளுக்கு நிவாரணி, குர்ஆன் பொருளாதார நெருக்கடிக்கு விமோசனம், குர்ஆன் கண்ணியமானே வாழ்க்கையில் இருக்கின்ற முசீபத்துகள் தரித்திரியங்களுக்கு அது விடிவை ஏற்படுத்தும். குர்ஆன் கண்ணியமானவர்களே உள்ளத்துக்கு பிரகாசத்தை தரும், முகத்திலே பொலிவை ஏற்படுத்தும். குர்ஆன் கண்ணியமானவர்களே அதே ஒரு உபதேசம். குர்ஆனுடைய சிறப்பு பெயர்களை சொல்லிக் கொண்டே போகலாம். எனவே குர்ஆனுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சஹாபாக்கள் பிரயாணத்திலே ஓதிய குர்ஆனுடைய அந்த திலாவத், ஒரு இமாம் சொல்கிறார், நாங்கள் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள், எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலே சஹாபாக்கள் பிரயாணம் செய்யும் பொழுது ஓய்வெடுக்கின்ற ஒரு இடம் இருந்தது. நான் அந்த இடத்தில் சிறு வயதில் விளையாடி கொண்டிருப்பேன். சஹாபாக்கள் அந்த இடத்தில் ஓய்வெடுக்கும் பொழுது குர்ஆன் ஓதுவார்கள். அவருடைய வேதத்தை ஓதும் பொழுது எனக்கு மனதுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும், அமைதியாக இருக்கும். அந்த நிம்மதியை அடைவதற்காக வேண்டி அந்த இடத்துக்கு நான் போவேன். ஒரு பிற மதத்தை சேர்ந்த ஒருவர் சொல்கிறார், கண்ணியமானே என்னுடைய உள்ளத்துக்கு ஒரு அமைதி, நிம்மதி, ஒரு ஆறுதலாக இருக்கும். பின்னர் ஒரு தடவை நான் மதீனாவுக்கு போக வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அந்த மதீனாவுக்கு சென்றவுடன் எனக்கு உள்ளத்தில் இஸ்லாத்தின் பக்கம் ஒரு ஆசை வந்து இஸ்லாத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். கண்ணியமானே எப்பொழுது சொல்கிறார், பெரிய ஒரு மேதையாக மார்க்க அறிஞராக மாறி சின்ன வயதில் நடந்த நிகழ்வை சொல்கிறார். நாம் குர்ஆனை உள்ளச்சத்தோடு ஓதும் பொழுது அதுவே மற்றவர்களுக்கு ஹிதாயத், அதுவே மற்றவர்களுக்கு நேர்வழி. ஓதுகின்றவர்களுக்கு பிறருக்கே நேர்வழி என்றால் ஓதக்கூடியவர்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். எனவே கண்ணியமானே குர்ஆன் ஷிஃபா, நோய் நிவாரணி. பிறருக்கு ஓதினாலே ஷிஃபா என்றால் நாம் ஓதினால் நமக்கு எவ்வளவு ஷிஃபா. நோயா, வருத்தமா, தொடர் நோய்களா, குர்ஆன் ஓதுவோம். சிகிச்சைகளை சுன்னத்தான முறைப்படி செய்வோம். குர்ஆனுடைய தொடர்பு அதிகமாக குர்ஆன் ஓதும் பொழுது நமக்கு தெரியாமலே இந்த நோய்கள் இல்லாமல் ஆகும். ஏன் ஷிஃபா அல்லாஹ் தெளிவாக சொல்கிறார், நோய் நிவாரணி. குர்ஆனுடைய பெருமதியை நாம் விளங்கவில்லை. கண்ணியமானே சீசனுக்கு வைத்திருக்கிறோம். மையத்தி வீட்டில யாசீன், கண்ணியமானே அதே போன்று புது வீடு குடி போவதற்கு பக்கரா, அந்தந்த சீசனுக்கு மாத்திரம் ஓதி விட்டு வைப்பதல்ல.
ஓதுவது தவறாக சொல்லவில்லை. அப்பொழுது மாத்திரம் ஓதுவது அது முறையான செயல் அல்ல. அந்தந்த சந்தர்ப்பங்களுக்கு ஓத வேண்டியதை ஓத வேண்டும். ஆனால் நாளாந்தம் குர்ஆனுக்கு நேரம் கொடுக்க வேண்டும். ரமதானிலே அதிகமாக நபியவர்கள் ஒவ்வொரு நாளும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோடு குர்ஆனை பரிமாறிக்கொள்வார்கள். குர்ஆனை நபியவர்கள் ஓத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓத நபியவர்கள் செவிமடுப்பார்கள். கடைசி ரமதான், வாழ்க்கையில் சந்தித்த கடைசி ரமதானில் நாளாந்தம் 2 தடவைகள் முழு குர்ஆனையும் சிந்தித்து பாருங்கள் கண்ணியமானவர்களே. முழு குர்ஆனை மோதி முடித்து எத்தனை வருடங்கள். சிலர் முடித்தது சின்ன வயதிலே குர்ஆன் மதரசாவில் ஓதிய குர்ஆன் மாத்திரம்தான். அந்த லெப்பையிடம், அந்த லெப்பம்மாவிடம், மாலிமாவிடம், அந்த உஸ்தாதிடம் ஓதிய ஒரே ஒரு குர்ஆன் தான் வாழ்க்கையிலே ஓதி முடித்த குர்ஆன்கள். எவ்வளவு கை செய்தத்துக்குரிய விடயம். எத்தனை புக்குகளை வாசித்து முடித்திருக்கிறோம், எத்தனை சிலபஸ்களை முடித்திருக்கிறோம், எத்தனை கோர்ஸ்களை முடித்திருக்கிறோம். எந்த கிதாப் எந்த புக்குக்கும் ஒரு எழுத்துக்கு இத்தனை நன்மை, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, 100 நன்மை என்று எங்கும் சொல்லப்படவில்லை. குர்ஆனுக்கு மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. எழுத்துக்கு எழுத்து நன்மை குர்ஆனுக்கு மாத்திரம். எனவே கண்ணியமானே, குர்ஆனோடு தொடர்பாகுவோம். அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஜமாத் ஒரு ஊருக்கு போகிறார்கள். அந்த ஊர் மக்கள் கொஞ்சம் கருமித்தனம் உள்ளவர்கள், விருந்தாளிகளை கவனிக்காதவர்கள், பச்சை தண்ணீரும் கொடுக்காதவர்கள். அல்லாஹ் ஒரு ஏற்பாடு செய்தான். அந்த ஊருடைய தலைவருக்கு ஒரு வகையான நோய், பைத்தியம் போன்ற ஒரு நோய், அல்லது அந்த ஜின்களுடைய ஒரு ஊசலாட்டம். கண்ணியமானவர்களே, அந்த ஊரை சேர்ந்த ஒருவர் ஓடி வந்து இந்த சஹாபாக்களுடைய ஜமாத்திடம், உங்களிடம் யாராவது ஓதி பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? துஆக்கள் இப்படியான நோயாளிகளுக்கு ஓதி பார்த்து சிகிச்சை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? ஒரு சஹாபி தயாராக எழுந்து சென்றார். சென்று ஓதினார். ஓதி அந்த நபருக்கு ஊதியவுடன் அவர் பைத்தியத்திலிருந்து தெளிவது போன்று, பைத்தியம் தெளிந்து ஒருவர் சுகமடைவது போன்று சுகமடைந்தார். அதற்கு பதிலாக பரிசாக 30 ஆடுகளை சஹாபாக்களுக்கு அந்த ஊர் மக்கள் கொடுத்தார்கள். அவர் வந்தார், 30 ஆடுகளோடு வருகிறார். கேட்டார்கள், என்னப்பா உனக்கு ஓதிப்பாக தெரியுமா? என்ன ஓதினாய்? எழுந்து சென்றாயே, என்ன ஓதினாய்? சொன்னார், நபியோட ஹதீஸ், ஃபாத்திஹா சூரா எல்லா நோய்களுக்கும் நிவாரணி. சூரா ஃபாத்திஹாவை 7 தடவைகள் ஓதி ஊதினேன், அவருடைய பைத்தியம் தெளிந்து விட்டது, நோய் போய்விட்டது. அல்லாஹ்வுடைய கலாம். கண்ணியமான, நாம் எத்தனை நம்முடைய நோய்களுக்கு சிகிச்சை செய்திருக்கிறோம். நாம் பிறருக்கு ஓதி பிறருக்கு ஷிஃபா கிடைக்கும் என்றால் நமக்கு கிடைக்காத ஓதக்கூடியவர்களுக்கு முதலாவது ஷிஃபா. என்னை குர்ஆனுடைய தொடர்பை படுத்துவோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எந்த வீட்டில் அதிகமாக குர்ஆன் ஓதப்படுமோ அந்த வீட்டில் கசுர கைருஹு, அந்த வீட்டில் அதிகமாக நலவுகள் நடக்கும். நல்ல சந்தோஷமான விடயங்கள், அவர்களுக்கு மகிழ்ச்சியான விடயங்கள், நலவுகள் தான் அதிகமாக அந்த வீட்டில் நடக்கும். இரண்டாவது, ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் அந்த வீட்டுக்குள் நுழைவார்கள். மூன்றாவது, ஷைத்தான்கள் அந்த வீட்டை விட்டு வெளியாகி விடுவார்கள். நான்காவது, அந்த வீடு ஒரு சிறிய வீடாக இருந்தாலும் அந்த வீட்டார்களுக்கு அந்த வீட்டில் போதும் என்ற ஒரு தன்மை இருக்கும், ஒரு விசால தன்மை இருக்கும். எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படாதோ அல்லது குறைவாக ஓதப்படுமோ அந்த வீட்டில் கெடுதிகள், முசீபத்துகள், அந்த வீட்டிலே பாதகமான விடயங்கள் அதிகமாக நடக்கும், கெட்ட விடயங்கள் நடக்கும், பிரச்சனைகள், தரித்திரியங்கள், முசீபத்துகள். இந்த வீட்டில் இருக்கின்ற முசீபத்துகள், தரித்திரியங்கள், அவருடைய கண்ணூறு, இவருடைய சூனியம், அவருடைய பொறாமை இல்லை. கண்ணியமானவர்களே, குர்ஆனை ஒதுக்கியது நமக்கு முசீபத், குர்ஆனை அவமதிப்பது நமக்கு தரித்திரியம், குர்ஆனை தூசிபடிய வைத்தது நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை, நெருக்கடி, மனசங்கடம். குர்ஆனை மதிப்போம், நாளாந்தம் ஓதுவோம். கண்ணியமானவர்களே, மலக்குமார்கள் வெளியேறி விடுவார்கள். மூன்றாவது, ஷைத்தான் உள்ளே நுழைவான். நான்காவது, அந்த வீடு பெரிய வீடாக இருந்தாலும் அந்த வீட்டார்களுக்கு அந்த வீட்டுக்குள்ளே மனதில் ஒரு இறுக்கம் இருக்கும், ஒரு நெருக்கடி இருக்கும். இந்த வீடு போதாது, இந்த வீடு தரித்திரியம், இந்த வீடு ஒரு இருளுடைய வீடு போன்று ஒரு நெருக்கடியான நிலைமை இருக்கும். எனவே குர்ஆனை கொண்டு உள்ளத்தை ஒளியூட்டுவோம், வீட்டையும் செழிப்பாக்குவோம். கண்ணியமானவர்களே, அடுத்ததாக ஷஹருல் முவாசாத், வாரி வழங்க வேண்டிய சதக்கா தான தர்மங்களை கொடுக்க வேண்டிய மாதம். நமக்கு பிறர்
என்ன தர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற மாதம் அல்ல. நாம் என்ன கொடுக்கலாம்? கனிமலை 15 தினங்களை அடைந்திருக்கிறோம். 15வது நோன்பை நோற்றிருக்கிறோம். எத்தனை ரூபாய்களை அல்லாஹ்வுக்காக சதக்கா செய்தோம்? எத்தனை நோன்பாளிகளுக்கு இஃப்தாருடைய ஏற்பாடு செய்தோம்? எத்தனை ஏழைகளுக்கு பசியாற்றினோம்? எத்தனை தாகம் உள்ளவர்களுக்கு நீர் புகட்டினோம்? எத்தனை கஷ்டமான வறிய குடும்பங்களுக்கு நம்முடைய உதவிக்கரங்களை நீட்டினோம்? சிந்திப்போம் கண்ணியமானவர்களே. வேறு எப்பொழுது சந்தர்ப்பத்தை பயன்படுத்த போகிறோம்? வேறு எப்பொழுது இந்த பாக்கியங்களை அடைய போகிறோம்? ரமதானிலே மக்களுக்குரிய தேவைகளை நிறைவேற்றாவிட்டால் வேறு எந்த காலத்திலே? ரமதானிலே செலவழிக்கின்ற அந்த செலவீனங்கள் ஒரு இபாதத்துக்கு உதவியாக இருக்கும், நோன்புக்கு உதவியாக இருக்கும். நோன்பாளிக்கு இஃப்தாருக்குரிய ஏதாவது ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு கிடைக்கின்ற அதே நன்மை போன்ற சம நன்மை நமக்கு கிடைக்கும். ஹதீஸுடைய கருத்து. எனவே கண்ணியமானே, ஒரு 10 நோன்பாளிகளுக்கு இஃப்தாருக்கு ஏதாவது உலருணவு பொதிகளை, ஏதாவது நம்மால் முடியுமான ஒரு உணவை, ஒரு தண்ணீரை, ஒரு பாலை, ஒரு ஏதாவது ஒரு பானத்தை கொடுக்கின்ற பொழுது கண்ணியமானவர்களே, நாம் ஒரு நாளைக்கு 10 பேருக்கு இப்படி ஒரு ஏற்பாடு செய்வோம் என்றால் நமக்கு நம்முடைய நோன்பையும் சேர்த்து 11 நோன்புகளுடைய நன்மை கிடைக்கிறது. 100 பேருக்கு செய்தால் நம்மையும் சேர்த்து 101 நோன்பாளிகளுடைய நன்மை கிடைக்கிறது. இதுதான் பாக்கியம். அந்த நோன்பாளிகளுக்கு கிடைக்கும் அவர்களுடைய அமல். அவர்களுக்கு நாம் இஃப்தாருக்குரிய ஒரு ஏற்பாடு செய்ததனால் அவர்களுடைய சம நன்மை நமக்கும் கிடைக்கும். இதுதான் கண்ணியமானவர்களே, ஒரு நோன்பாளிக்கு கொடுக்கின்ற அந்த அல்லாஹ். நோன்பாளியுடைய கூலி அது ஒரு மறைமுகமான கூலி. இவ்வளவுதான் என்று சொல்லப்படவில்லை. எல்லா விதமான அமல்களுக்கும் இவ்வளவு, இத்தனை வீதம் நன்மை சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, நோன்பாளிக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற கூலியை கூட அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறார். அஸ்ஸௌமுலி, நோன்பாளி பிடிக்கின்ற அந்த நோன்பு அது எனக்குரியது, எனக்கென்று பிரத்யேகமாக செய்யக்கூடிய அமல். அதற்குரிய தகுந்த கூலியை நான் தான் கொடுப்பேன். என்ன கூலி என்று கூட அல்லாஹ் தெளிவாக சொல்லவில்லை. நோன்பு வாதாடும், குர்ஆன் வாதாடும். குர்ஆன் என்ன கூலிகளை பெற்றுத்தரும் ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆன் சொல்லும், யா அல்லாஹ், இவருக்கு கிரீடம் அணிவிப்பாயாக, கிரீடம் அணிவிக்கப்படும். இன்னும் மேலதிகமாக இவருக்கு கௌரவ ஆடைகளை அணிவிப்பாயாக, அவருக்கு போர்வை போட்டு கண்ணியப்படுத்தப்படும். குர்ஆன் எதை வாதாடும், என்ன பெற்றுக் கொடுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. நோன்பு வாதாடும், நோன்பு எதை பெற்றுக் கொடுக்கும் அது மறைக்கப்பட்டிருக்கிறது. நோன்பு வாதாடும், அந்த வாதாட்டம் ஏற்றுக்கொள்ளப்படும், அந்த சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும். அதற்கு என்ன கிடைக்கும் என்பதை அல்லாஹ் நபி அவர்களோ தெளிவாக ஹதீஸ்களிலே குர்ஆனிலே சொல்லவில்லை. கண்ணியமானே, ஆனால் கிடைக்கின்ற அந்தஸ்துகள், பாக்கியங்கள், சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. மறுமையில் என்ன கூலி அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் தெரியும். அடுத்த ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கிறது, அமல்கள் 7 வகை. நாம் பெறுகின்ற நல்லதோ கெட்டதோ 7 வகை. முதலாவது 2 வகை, அந்த 2ஐயும் செய்தால் 2 விடயங்கள் கடமையாகும். ஒன்று, ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணித்தால் சொர்க்கம் வாஜிப். இரண்டாவது, ஈமான் இல்லாமல் மரணித்தால், இஸ்லாம் ஈமானை விட்டும் தூரமாக ஈமான் கலட்டப்பட்ட நிலைமையிலே, ஈமான் இல்லாமல் குஃப்ர் ஷிர்கிலே மரணித்தால் நரகம் வாஜிப். அடுத்த 2 அமல்கள், செய்கின்ற அமல்களுக்கு தோதுவான சமநன்மை கிடைக்கும். எது செய்கிறோமோ அதை கேட்டவாறு கிடைக்கும். அதில் ஒன்றுதான், ஒரு நன்மையை செய்ய நாடி செய்யாவிட்டாலும் நாடிய நன்மையை செய்தவாறு எழுதப்படும். 4வது, ஒரு பாவத்தை செய்தால் செய்த பாவம் அந்த அளவு மாத்திரம் எழுதப்படும். 5வது, அந்த நன்மைக்கு 10 மடங்கு கூலிகள் கொடுக்கப்படும். அது பொதுவாக எல்லா நல்லமல்களும். மஞ்சா அபில் ஹசனா பலகு அஷ்ரு அம்சாலிஹா, ஒரு நன்மையை செய்தால் அவருக்கு 10 மடங்குகள் நன்மை எழுதப்படும். இன்னும் ஒன்று, 6வது, அந்த நன்மைக்கு 700 மடங்கு நன்மை எழுதப்படும். அதாவது அல்லாஹ்வுக்கு விருப்பமான வழிகளிலே செலவழிக்கின்ற செலவீனங்களுக்கு 1 திர்ஹம், 1 தீனார், 1 ரூபாய்
எதை செலவழிக்கிறோமோ 700 மடங்கு எழுதப்படும். 6 சொல்லிவிட்டேன். 7வது அந்த அமலுடைய கூலியை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அந்த அமலுடைய கூலி அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அதுதான் நோன்பு. 7 வகையான அமல்களிலே நோன்பு பிரத்யேகமானது. அதற்கு அல்லாஹ் என்ன கூலி தருவான் போய்த்தான் பார்க்க வேண்டும். விசேடமான ஒரு வாசலை, ஒரு நுழைவாயிலை சொர்க்கத்திலே அல்லாஹ் ரையான் என்ற பெயரிலே வைத்திருக்கிறான். நோன்பிலே பேணுதலானவர்கள் மாத்திரம்தான் அந்த வாசலால் நுழைவார்கள். அந்த வாசலால் நுழைவதை வைத்தே விளங்கிக் கொள்ளலாம் உலகத்திலே யார் நோன்பிலே பலகீனம் காட்டினார்கள், நோன்பிலே குறைபாடு செய்தார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இப்படியான பாக்கியங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. ஹதீஸுடைய தரத்தில் கொஞ்சம் பலகீனம் இருந்தாலும் சிறப்பு சம்பந்தப்பட்ட ஹதீஸ். யார் ஒருவர் ஒரு நோன்பு நோக்கிறாரோ அவருக்கு ஒரு நோன்புக்கு கிடைக்கின்ற, உலகத்திலே கிடைக்கின்ற பாக்கியம் கண்ணியமானவர்களே, அப்ப எத்தனை நோன்புகள் கணக்கிடுவதே சிரமம். ஒரு நோன்புக்கு கிடைக்கின்ற, அவருக்கு கிடைக்கின்ற பாக்கியம் என்னவென்றால், ஒரு காகம் குஞ்சாக உருவாகி, அது குஞ்சாக உருவானது முதல் சாகும் வரைக்கும் பறந்து கொண்டிருக்கிறது. எங்கும் நிற்காமல் பறந்து பறந்து அது வயோதிபம் அடைந்து அதனுடைய ஆயுள் முடிந்து அது செத்து விழுகிறது. பிறந்து அது குஞ்சாக உருவாகியதிலிருந்து பறந்து பறந்து செத்து விழும் வரைக்கும் பறந்து கொண்டே இருந்தால் எவ்வளவு தூரம் பறக்குமோ அந்த அளவு தூரம் அல்லாஹ் ஒரு நோன்பை ஏற்றுக்கொண்டால் நரகத்திலிருந்து தூரமாக்குகிறான். எனவே கண்ணியமான எத்தனை நோன்புகள் பிடித்தோம், எவ்வளவு தூரம் நரகத்தை விட்டு தூரமாக்கப்படுவோம், கணக்கை போட்டு பார்ப்பது சிரமம். எனவே கண்ணியமானவர்களே, நோன்பிலே கவனமாக இருப்போம். நோன்பிலே எந்த விதமான குறைபாடு செய்யக்கூடாது. ரமதானுடைய ஒரு நோன்பை தக்க காரணம் இல்லாமல் விடுவோம் என்றால் காலம் முழுக்க நோன்பு நோற்றாலும் அதற்கு ஈடாகாது. ஹதீஸ், காலம் முழுக்க ஒரு நோன்பை தக்க காரணம் என்று விட்டு நோன்பு நோற்றாலும் அதற்கு மாற்றீடாக இந்த நோன்புக்கு ரமதானிலே கிடைக்கின்ற பாக்கியத்தை அடைய முடியாது. சங்கடம், நோய் நம்பலம், அனுமதிக்கப்பட்ட காரணம், வேறு காலங்களிலே கலா செய்வது வேறு விடயம். எந்த காரணமும் இல்லாமல் விடக்கூடியவருக்கு அவர் காலம் பூராக ஒரு நோன்புக்காக நோன்பு நோற்றாலும் ஈடாகாது. அதே போன்று கண்ணியமானவர்களே, நம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய மாதம் தக்வா, உள்ளத்துக்கு தூய்மை, உள்ளம் அல்லாஹ்வை அஞ்சுவது. தக்வா என்பது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையிலே நம்முடைய செயற்பாடுகளை அமைத்துக் கொள்வது. ஒவ்வொரு உறுப்புகளிடம் கேள்வி கணக்கு கேட்கப்படும். உறுப்புகள் பேசுகின்ற நாள் தான் மறுமை நாள். இங்கு என்ன பாவம் செய்தாலும் என்ன தவறு செய்தாலும் நாவினால் சமாளித்து விடலாம், அதை உருட்டி பிறட்டி பேசிவிடலாம், பொய்யை பேசி அதை மறைத்து விடலாம், வெள்ளையை கருப்பாக கருப்பை வெள்ளையாக மாற்றி பேசலாம். கண்ணியமானே, மக்களை நாவினால் பேசி ஏமாற்றி விடலாம். மறுமையிலே அல்லாஹ் வாய்க்கு பூட்டு போட்டு விடுவான். அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிம், வாய்க்கு நாங்கள் சீலடிப்போம், முத்திரையிடுவோம். சீலடித்து அல்லாஹ் அப்படியே லொக் போட்டு விடுவான். கண்ணியமானே, உறுப்புகள் பேசும். கையால் செய்த பாவங்களை கை பேசும், மறுக்க முடியாது. காலால் எந்தெந்த பாவங்களுக்கு நடந்தோமோ கால் பேசும். கண் செய்த பாவங்களை கண் பேசும். காது செய்த பாவங்களை காது பேசும். கண்ணியமான ஒவ்வொரு உறுப்புகளும் அந்தந்த பாவங்களை அதுவாக அல்லாஹ்விடத்திலே வாக்குமூலங்களை கொடுக்கும் பொழுது எதையுமே மறுக்க முடியாது, எதையுமே புறக்கணிக்க முடியாது. எனவே ரமதானிலே சில விடயங்களை தவிர்த்து கொள்கிறோம். சில மணித்தியாலங்கள் கண்ணியமான ஃபஜ்ருடைய அதானிலிருந்து மகருடைய அதான் வரைக்கும் சில தவறுகளை விடுகிறோம், சில பாவங்களை விடுகிறோம். என்ன விளங்குகிறது? நம்மால் தவறுகளை விடலாம், திருந்தலாம், தௌபா செய்யலாம், பாவமீட்சி பெறலாம், நமக்கு தூய்மையாக மாறலாம், நாம் வைராக்கியம் வைத்தால் நம்மை மாற்றலாம் என்ற ஒரு விடயத்தை இந்த ரமதானிலே நாம் பெறுகிறோம். எனவே கண்ணியமானே, இது நிரந்தரமாக விடுவோம். சில தீய பழக்கங்களை மகரிப் இஃப்தார் வரைக்கும் விடுகிறோம். ஏன் நிரந்தரமாக விட முடியாது? சில தீய பார்வைகளை நோன்பாளியாக இருக்கும் பொழுது விடுகிறோம். ஏன் ஏனைய காலங்களிலும் விட முடியாது? தீய பேச்சுக்களை, புறம், கோல்,
அதே போன்று பாவமான பேச்சுக்கள், நயவஞ்சகமான பேச்சுக்கள், தூசண வார்த்தைகள், மற்றவருடைய மனதை உடைத்து பேசுகின்ற பேச்சுக்கள், மற்றவர்களை கேவலமாக பேசுகின்ற பேச்சுக்களை விட்டு நாவை பேணுகிறோம். ஏன் அதை நிரந்தரமாக விட முடியாது? புறம் கோல் பிறருடைய குறைகளை கேட்பதை தவிர்க்கிறோம். ஏன் அதை நிரந்தரமாக விட முடியாது? முடியும் கண்ணியமானவர்களே. மனிதனுடைய உள்ளங்களை அல்லாஹ் அதை கேட்டவாறு படித்திருக்கிறான். திருந்த நினைத்தால் திருந்தலாம். பெரும் பெரும் பாவிகள் திருந்தினார்கள். இன்னல்லாஹ் லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். அவர்கள் மக்கள் தங்களை மாற்ற முனையாத வரை, மாற்றுவதற்கு தயாராகாத வரை நாம் அவர்களுடைய பாவங்களை, தவறுகளை மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய மாட்டோம். அல்லாஹ்வுடைய கட்டளை. நாம் நம்மை மாற்ற முனைய வேண்டும். திருந்துவதற்கு வைராக்கியம் வைக்க வேண்டும். தூய்மையாக வேண்டும். கண்ணியமானவர்களே, நம்முடைய மௌத்து ஒரு இபாதத்திலே வர வேண்டும். குர்ஆன் திலாவத்திலே வர வேண்டும். ஒரு நல்ல காரியத்திலே வர வேண்டும். உள்ளம் அல்லாஹ்வுடன் தொடர்பான நிலைமை வர வேண்டும். குர்ஆனுக்கு முன்னால் மௌத்தாக வேண்டும். குர்ஆனை ஓதிக்கொண்டு மௌத்தாக வேண்டும். சுஜூதிலே மௌத்தாக வேண்டும். நம்முடைய மௌத்து கம்ப்யூட்டருக்கு முன்னால் வரக்கூடாது. நம்முடைய மௌத்து லேப்டாப்புக்கு முன்னால் வரக்கூடாது. நம்முடைய மௌத்து போன் ஸ்கிரீனுக்கு முன்னால் வரக்கூடாது. நம்முடைய மௌத்து வீடியோக்களை பார்த்து கொண்டு வரக்கூடாது. நம்முடைய மௌத்து பாவமான விடயங்களை பேசிக்கொண்டு வரக்கூடாது. நம்முடைய மௌத்து இசைகளை, பாடல்களை கேட்டுக்கொண்டு வரக்கூடாது. நம்முடைய மௌத்து ஒரு இபாதத்திலே அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு வணக்க வழிபாட்டிலே வர வேண்டுமா? நம்மை மாற்ற வேண்டும். நாம் முன்னேற வேண்டும். 100 கொலைகள் செய்த பெரும் பாவி திருந்த நினைத்து திருந்த முன் வந்தார், தௌபாவுடன் மௌத்தாகினார் என்றால் நாம் ஏன் திருந்த முடியாது? கண்ணியமானவர்களே, ஏன் நம்முடைய குணத்தை மாற்ற முடியாது? ஏன் நமக்கு அல்லாஹ்விடம் நெருங்க முடியாது? நம்முடைய தவறுகளை ஏன் விட முடியாது? நம்முடைய ஏமாற்று பழக்கங்களை ஏன் முடியாது? நம்முடைய வஞ்சகங்களை, கலப்படங்களை ஏன் விட முடியாது? திருந்தலாம், திருந்தலாம். கண்ணியமானவர்களே, பீப்பாய் கணக்கிலே, பெரல் கணக்கிலே, போத்தல் கணக்கிலே மதுபானங்களை அருந்தி வந்த சமூகம், அந்த மதுபானங்கள் கட்டம் கட்டமாக ஹராமாக்கப்பட்ட பொழுது முழு வைத்திருந்த மதுபானங்களையும் அப்படியே கொட்டி விட்டார்கள். இதுதான் தௌபா, இதுதான் தௌபா. கண்ணியமானவர்களே, பாவங்களுடைய அந்த ஆணி வேரோடு பிடுங்கி எறிவது, பாவங்களை அப்படியே போர்த்தி வைப்பது, மறைத்து வைப்பது, ஈமான் குறையும் பொழுது பாவம் செய்வது, ஈமான் கூடும் பொழுது விடுவது அல்ல. பாவங்களுடைய அந்த 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 அடிப்படையை பிடுங்கி எறிவது. மதுபான பீப்பாய்களை கொட்டிவிட்டு அப்படி தெரிந்தார்கள் சஹாபாக்கள் குர்ஆன் ஆயத் இறங்கியவுடன். இதுதான் தௌபா, இதுதான் தௌபா. சஹாபாக்களுடைய தௌபாவுடைய நிகழ்வுகளை நாம் பார்த்தோம் என்றால் ஆச்சரியம். ஒரு பெண்மணி தகாத உறவிலே கற்பமாகினார். அப்படியே பிரசவம் வரைக்கும் நபிகள் நேரம் கொடுத்தார். தௌபாவுக்கு வந்தார். வயிற்றிலே குழந்தை இருக்கிறது, குழந்தையை பெற்றெடுத்துக் கொண்டு வா. குழந்தை பெற்றவுடன் வந்தார். குழந்தைக்கு பால் குடித்து, பாலூட்டி பால் மரக்கடிக்க விட்டவுடன் கூட்டிக் கொண்டு வா. பால் குடி மரக்கடித்து சாப்பாட்டையும் ஊட்டக்கூடிய பருவத்திலே கொண்டு வந்தார். அந்த பெண் ஏற்றுக்கொண்டார். தானாக ஏற்றுக்கொண்டதனால் நபி அவர்கள் கண்ணியமானவர்களே அந்த ஹத்தை நிறைவேற்றினார்கள். அந்த பெண்ணுடைய இரத்தம் அந்த ஹத்தை நிறைவேற்றும் பொழுது காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹுடைய உடம்பிலே தெரித்தது. அவர்கள் அருவருப்பாக பார்த்தார்கள். இந்த இரத்தம், ஒரு தௌபா செய்யக்கூடிய பெண்ணுடைய இரத்தம் என் மீது பட்டுவிட்டது என்று அருவருக்கும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், கண்ணியமானவர்களே, இந்த பெண் உண்மையான தௌபா செய்தார். அந்த தௌபாவை மதீனா வாசிகளிலே 70 பேர் ஹதீஸிலே, அது முழு மதீனா வாசிகளும் தம்முடைய பாவங்களிலிருந்து தௌபா செய்வதற்காக வேண்டி இவருடைய ஒரு தௌபா பகிர்ந்தளிக்கப்பட்டாலும் எல்லோருக்கும் இவருடைய தௌபா போதுமானது. அப்படியான தௌபா. இன்னும் ஒரு ஆண் நபித்தோழரும் இப்படியான தௌபாவை செய்தார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய பயம், அச்சம். கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு சஹாபி பண்பாடு ரீதியான பேச்சு வழக்கில் ஒரு முறை தவறாக ஒருவருக்கு பேசிவிட்டார்கள். ஒரு நிகழ்விலே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறது. சொன்னதை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, அல்லது தன்னுடைய ஒரு அடிமையை பார்த்து, கருப்பியின் மகனே என்றார்கள்.
அந்த நபருடைய தாய் கருப்பு. வேறொரு வார்த்தையில் சொல்லவில்லை, தூசண வார்த்தையில் பேசவில்லை, நாம் பேசுகின்ற வார்த்தைகள் போன்று கருப்பியின் மகனே. நபியுடைய காதில் இந்த வார்த்தையை கேட்டு சொன்னார்கள், அபூதர்ரே, உங்களுடைய ஜாஹிலியா பழக்கம் இருக்கிறது, அந்த மடமை கால பழக்கம் இன்னும் உங்களுடைய பண்பாட்டில் இருக்கிறது என்று சொன்னவுடன் அவர் எப்படி தௌபா செய்தார் என்றால், எப்படி அந்த தவறிலிருந்து தன்னை மீட்டிக் கொண்டார் என்றால், கனிமனை ஓடி சென்றார். 2 செட் ஆடைகளை எடுத்துக்கொண்டு வந்து 2 ஆடைகளையும் அதனுடைய மேலங்கியை இந்த ஆடையுடைய கீழங்கியுடன், இந்த ஆடையுடைய கீழங்கியை அந்த ஆடையுடைய மேலங்கியுடன் இணைத்து அந்த ஆடையுடைய அந்த ஆடையுடைய 2 பகுதிகளை மாற்றி 2 ஆடைகளையும் மேலங்கி ஒருவரும் கீழங்கி ஒருவரும் மாற்றி அந்த அடிமைக்கு அணிவித்து அப்படியே சபையிலே வருகிறார். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், என்ன இது, ஒரே ஆடை 2ஆக கலந்து எடுத்திருக்கிறீர்கள், இதனுடைய மேலங்கி அவருடைய மேலில், இதனுடைய கீழங்கி உங்களுடைய இடுப்பிலே, என்ன இது? இல்லை, இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது, இவருடைய தாயை இழந்து இவருக்கு நான் தகாத முறையிலே இப்படி பேசினேன், அவருடைய மனதை குளிர வைக்க, சந்தோஷப்படுத்த, அவருடைய மன்னிப்பை பெறும் நோக்கத்திலே அவரை சந்தோஷப்படுத்தும் முகமாக இப்படி ஏற்பாடு செய்தேன். இதன் தௌபா. கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு சஹாபி, யார சொல்லலாம், எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள். உபதேசம் செய்யும் பொழுது நபிகள் யாருக்கு என்ன பொருத்தம் அதைத்தான் சொல்வார்கள். சொன்னார்கள், நீங்கள் யாரிடமும் எதையும் கேட்கக்கூடாது, எந்த உதவியும் யாரிடமும் நீங்கள் எதிர்பார்க்க கூடாது, பெறக்கூடாது. அவர் எப்படி தன்னை மாற்றிக்கொண்டார் என்றால், அவருக்கு அந்த உபதேசத்தை நபியர்கள் செய்வதாக இருந்தால் அவரிடம் அந்த பழக்கம் இருந்திருக்கும். கண்ணியமானே, சின்ன சின்ன விடயங்களுக்கு மற்றவருடைய கை நீட்டுவது, உதவி தேடுவது. அவர் எப்படி தன்னை மாற்றிக்கொண்டார் என்றால், அவர் வாகனத்திலே போகும் பொழுது, குதிரையிலே ஒட்டகங்கள், கோவில், கழுதைகளை போகும் பொழுது அந்த பிராணியை தட்டுகின்ற சாட்டை கீழே விழுந்தாலும், யாராவது எடுத்து கொடுப்பதற்கு முன் வந்தாலும் அவர் சொல்வாராம், அந்த சாட்டையை விழுந்த இடத்தில் வையுங்கள், நான் இறங்கி வந்து எடுப்பேன். ஏன் தெரியுமா, எந்த உதவியையும் யாரிடமும் தேடக்கூடாது அல்லாஹ்வை தவிர என்று நபியர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதை நான் இன்று வரை கடைபிடித்து வருகிறேன். இதன் தௌபா. கண்ணியமானவர்களே, சின்ன சின்ன தவறுகளாக இருந்தாலும் சஹாபாக்கள் திருந்தினார்கள். ஒரு சஹாபி விளங்காத்தனம், அறியாதனால், அந்த விடயம் தெரியாததனால் கையிலே ஒரு தங்க காப்பு அணிந்திருந்தார். தங்க காப்பு, தங்கமோ வெள்ளியோ, ஆண்களுக்கு ஆபரணம் சுன்னத் ஒரு வெள்ளி மோதிரம் தான். மோதிரத்தை தவிர ஆண்களுடைய கையிலோ கழுத்திலோ காதிலோ கண்ணியமான தலையிலோ பெண்களுடைய எந்த ஆபரணங்களும் அடையாளங்களும் இருக்கக்கூடாது. அதுவே நம்முடைய கண்ணியமான தௌபாவுடைய முதல் படியாக இருக்க வேண்டும். அவைகளை களைய வேண்டும். இந்த சஹாபி அந்த கையிலே அந்த வளையலை கண்டபடி நபி சொன்னார், என்ன நரகத்துடைய ஒரு வளையல், நரகத்துடைய ஒரு காப்பு உங்களுடைய கையில். அப்படியே கலத்தி தூக்கி எரிந்து விட்டார். அப்படியே எரிந்து விட்டார். பெருமதியான காப்பு, தங்க காப்பு. நபியர் சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், நபியவர்கள் போனவுடன் நபியவர்கள் போய்விட்டார்கள், நீங்கள் தூக்கி எரிந்து விட்டீர்கள். உங்களுக்கு ஆண்களுக்கு தானே ஹராம் என்றால் தங்கம், பெண்களுக்கு ஹலால் தானே, உங்களுடைய வீட்டு பெண்களுக்கு அதை கொடுக்கலாமே, அதே காப்பை எடுத்து கொடுக்கலாமே. இல்லை, நபியவர்கள் சொல்லும் பொழுது நான் தூக்கி எறிந்ததை நான் எடுக்க மாட்டேன். இதுதான் தௌபா. கண்ணியமான தவறா அதை விட்டு தௌபா செய்து விட்டால், கண்ணியமானவர்களே, நாம் திருந்தி விட்டால் அதை ஏறிட்டு பார்க்க கூடாது. தூய்மையான ஒரு பக்குவத்தை அடைய வேண்டிய ஒரு மாதம் ரமதான். அதே போன்று கண்ணியமானவர்களே, எல்லா விதமான அமல்களிலும் எஞ்சிய காலங்களிலே பங்கெடுப்போம். இறுதி பத்திலே யாத்திகாவுடைய அமலுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இப்பொழுது பிறை தேய்கிறது, அதே போன்ற அமல்கள் தேயக்கூடாது. தராவி 10 சப் 8ஆக, 8 6ஆக, 6 4ஆக, இறுதியில 3 சப்போடு நிற்க கூடாது. நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம். அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. அல்லாஹ்வுக்கு நம்முடைய அமல்களால் எதுவும் கூடாது. நாம் அமல்களை குறைப்பதால் எதுவும் குறையாது. உலகத்தில் இருக்கின்றவர்களின் தக்குவாதாரிகளாக மாறினாலும் என்னுடைய ஆட்சியில் எதுவும் கூடாது. ஹதீஸுல் குதுஸி. உலகத்தில் உள்ளவர்களும் ஆகப்பெரிய பாவிகளாக, முன்னோர்கள் பின்னோர்கள் மனிதர்கள் ஜின்கள் எல்லோருமே பாவிகளாக இருந்தாலும் என்னுடைய ஆட்சியில் எந்த குறைவையும் ஏற்படுத்தாது. அல்லாஹ் சொல்கிறான், நம்முடைய அமல் நமக்கு, நம்முடைய பாவம் நமக்குத்தான் தண்டனை. எனவே நாம் தொலைத்தோல அல்லாஹ்வுடைய அந்தஸ்து கூடுகிறது, நாம் தொலைத்தோல அல்லாஹ்வுக்கும் மதிப்பு கூடுகிறது என்று கனவிலும் நினைக்க வேண்டாம். அது அப்படியோ தெரியாது. அல்லாஹ்வுக்கு அந்தஸ்தை கூட்டியது போதும் என்று இப்பொழுது தேய்ந்து கொண்டு போகிறது சப்பங்கள் எல்லாம்.
மீண்டும் 27ஆம் இரவு இடமில்லாமல் நிறையும். ஏமாற்றுகிறோம், நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம். சிலர்கள் வாழ்க்கையிலே செய்வது ஒரே ஒரு அமல், அந்த தௌபா சஃபையுடைய ஒரு மணித்தியால அமல். இஸ்லாம் அவ்வளவு சீப்பானதல்ல. ஒரு மணித்தியால் தௌபாவிலே உட்கார்ந்தவுடன் சொர்க்கம் கிடைப்பதற்கு. மன்னிக்க வேண்டும், இஸ்லாம் உங்களுடைய கூட பிறந்த இரட்டை பிள்ளை அல்ல. உங்களை ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். அந்த தொழுகை பரலும் கிடையாது, நோன்பும் கிடையாது, ஒரு அமலும் கிடையாது. தௌபா எத்தனை மணிக்கென்று பார்த்து தௌபா சபையில் உட்கார்ந்தவுடன் சொர்க்க சான்றிதழ் கை கிடைக்காது. மன்னிக்க வேண்டும், இதுதான் உண்மை. நீங்கள் அதை மாத்திரம் செய்வதே உங்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கு ஒரு தெளிவான சான்று. தொழாதவருக்கு என்ன தௌபா? தொழாதவருக்கு என்ன தௌபா? ரமலானில் வந்து நோன்பு நோக்காதவருக்கு என்ன தௌபா? தௌபா என்றால் என்ன? செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யாமல் இருந்தால் செய்வது தௌபா. செய்யக்கூடாத பாவங்களை செய்து கொண்டிருந்தால் விடுவது தௌபா. தொழுகை இல்லை, குர்ஆன் என்றால் என்னவென்று தெரியாது, இஸ்லாத்துடைய அடையாளம் கிடையாது, வட்டி, ஏமாற்றம், சூது, போதை வஸ்து, குடிப்பழக்கம், புகைப்பழக்கம். தௌபாவில் வந்து உட்கார்ந்தவுடன் சொர்க்க சான்றிதழ் கைக்கு கிடைத்த ஒரு ஃபீலிங். தவறு, தவறு. ஏமாற்றத்தை இன்றோடு கைவிடுவோம். இன்றிலிருந்து ஆரம்பிப்போம். இந்த ஜும்மாவிலிருந்து தொழுகையிலே பேணுதலாக மாறுவோம், குர்ஆனோடு தொடர்பாகுவோம், தக்வாவை கடைபிடிப்போம், பாவங்களை விடுவோம். தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. எனவே கனிமனை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். இவ்வளவு காலம் ஏமாற்றிக் கொண்டது போதும், இத்தோடு நிறுத்துவோம். தொழுகை இல்லாதவருக்கு இஸ்லாத்திலே தலையில்லாத இஸ்லாம். எப்படி தௌபா? என்ன தௌபா அது? தொழாதவர் தொழுவது தௌபா, நோன்பு பிடிக்காதவர் நோன்பு பிடிப்பது தௌபா, பாவி பாவத்தை விடுவது தௌபா. தௌபா என்றால் மீளுவது, நன்மையின் பக்கம் மீளுவது, பாவத்தை விட்டும் மீளுவது. எனவே தௌபா சஃபை மாத்திரம்தான் சிலருடைய அமல். அந்த ஏமாற்றத்தை இந்த ரமதானோடு விடுவோம், இன்றிலிருந்து திருந்துவோம். கனிமழை எல்லோரையும் கவனிப்போம், பிறருடைய தேவைகளை தேடி தேடி செய்து கொடுப்போம். சதகா பலாய் முசீபத்துகளை தடுக்கும், நல்ல மௌத்தை தரும், தீய மரணங்களை விட்டு தடுக்கும். சதகா கபரிலே குளிரூட்டும், கபருடைய உஷ்ணத்தை இல்லாமலாக்கும். கபர் அந்த மாஸ்டர் மைதானத்திலே சதக்காவுடைய நிழலிலே அல்லாஹ் நம்மை வீட்டிற்க செய்வான். எனவே வாரி வழங்குவோம், முடியுமான உதவிகளை செய்வோம், எல்லா தரப்பினர்களையும் கவனிப்போம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எஞ்சி இருக்கக்கூடிய காலங்களை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக கழித்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மக்ஃபிரத் நரக விடுதலை பெறக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவரும் அல்லாஹ் சேர்த்தருள்வானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றனுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லீம்கள் மூமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, உண்மையான தக்வாவை தருவாயாக. ரமதான் அடைந்தோம் யா அல்லாஹ், சரி பாதியை கழித்து விட்டோம் யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தை அடைந்த கூடுதலை சேர்த்தருள்வாயாக. மகதத்துடைய பகுதியில் இருக்கிறோம் யா அல்லாஹ், உன்னுடைய பாவ மன்னிப்பை நமக்கு கடமையாக்குவாயாக. வருகின்ற காலங்களிலே நரக விடுதலை பெறக்கூடிய கூடுதலை சேர்த்தருள்வாயாக. எல்லா அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக, நம்முடைய இபாதத்துகளை ஏற்றுக்கொள்வாயாக, தொழுகைகளை ஏற்றுக்கொள்வாயாக, குர்ஆன் திலாவத்துகளை ஏற்றுக்கொள்வாயாக, திக்ர் ஸலவாத்துகளை ஏற்றுக்கொள்வாயாக, நம்முடைய தான தர்மங்களை ஏற்றுக்கொள்வாயாக. ஒவ்வொரு நல்ல அமல்களை பன்மடங்கு பெருக்கி கூலிகளை தருவாயாக. எந்த நோன்பையும் வீணாக்கி விடாதையா அல்லாஹ், எந்த அமல்களையும் நன்மைகள் இல்லாமல் அழித்து விடாதையா அல்லாஹ், பழைய துணி போன்று முகத்திலே துருத்தி எறிந்து விடாதையா அல்லாஹ். பலகீனமான அமல்கள் தான் யா அல்லாஹ், குறையுள்ள தொழுகைகள் தான் யா அல்லாஹ், குறையுள்ள குர்ஆன் திலாவத்துகள் தான் யா அல்லாஹ், அதை மன்னித்து ஏற்றுக்கொள்வாயாக. பன்மடங்கு நன்மைகளை பெருக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நம்முடைய நிலைமைகளை சீராக்குவாயாக, கடன்களை நிறைவேற்றுவாயாக, நோய்களுக்கு நிவாரணத்தை தருவாயாக, நம்முடைய தேவைகளை உன்னுடைய குஜரத்தை கொண்டு நிறைவேற்றுவாயாக. எந்த தேவைக்கும் யாரிடம் தலை குனியாமல் கை நீட்டாமல் நம்மளை பாதுகாப்பாயாக. அலந்த ரிஸ்க்குக்காக நம்மை அலைய விடாதையா அல்லாஹ், அலையாமல் நம்முடைய காலடியிலே கண்ணியமாக நம்முடைய அலந்த ரிஸ்கை தருவாயாக. அலந்த ரிஸ்கை ஹராமான வழிகளிலே பெறாமல் நம்மை பாதுகாப்பாயாக. ஹராமான வியாபாரங்கள் மூலம் நம்முடைய வருமானங்களை ஈட்டாமல் நம்மை பாதுகாப்பாயாக. கொடுக்கல் வாங்கலை சுத்தமாக்குவாயாக. நம்முடைய இரத்தத்தை ஹராமான வருமானங்கள் மூலம் அசுத்தமாக்காமல் நம்மளை பாதுகாப்பாயாக. உண்மையான தூய தௌபாவை நசீபாக்குவாயாக. அஹ்லாக்குகளை சீராக்குவாயாக. நற்குணங்களை தருவாயாக. ஒரு உண்மையான மூமியுடைய பண்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க செய்வாயாக. தீய பேச்சுக்களை விட்டு தௌபா செய்ய கிருபை செய்வாயாக. தீயவற்றை கேட்காமல் நம்முடைய காதுகளை பாதுகாப்பாயாக. தீயவற்றை பேசாமல் நம்முடைய நாவுகளை பாதுகாப்பாயாக. தீயவற்றை பார்க்காமல் நம்முடைய கண்களை பாதுகாப்பாயாக. யாழ் அவனுடைய நல்லடியார்களுடைய கூட்டத்தை நம்மளை சேர்த்தருள்வாயாக. தக்குவாதனுடைய கூட்டத்தை சேர்த்தருள்வாயாக. ஈமாவுடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை